ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை, கலை இலக்கிய பண்பாட்டை, அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும். தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கென்று வழித்தடம் திறக்க. ஒருவன் குனிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான். இதைத்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவாசான் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தின் வரலாற்றை தோண்டி எடுத்து துடைத்து புரட்சிகர அரசியல் வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். இட ஒதுக்கீடு என்பதிலே நமக்கு உடன்பாடில்லை. இடப்பகிர்வு, இட பங்கீடு என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. அதுவே உறுதியான இறுதியான நிலைப்பாடு. அதிலே நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் இங்கே உயர் சாதி இந்துக்கள் படிக்கிற பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற போது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களுக்கே இந்த சலுகை என்று எரிச்சல் உறுகிறார்கள். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டால் இந்த சாதி ஒழிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள். பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ், சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று பேசித் திரிகிறார்கள். பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள்? சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். மனிதன் பரிணாம வளர்ச்சியில் தோன்றுகிறோம் என்பதை கற்பித்திருந்தார்கள், படிப்பிச்சிருந்தார்கள். சாதியை தோன்றி தருகிறது.